Hi friends, welcome back to my channel enulagamenveedu. இன்னைக்கு இப்போ அவுட்டிங் வெளியில் கிளம்பிட்டோம். நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போக போகிறோம். கிறிஸ்மஸ்க்கு வந்து பாப்பாவுக்கு சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும். அது இல்லாமல் கேக் ஆர்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான் அங்கே எடுத்தது இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இப்போ ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. அப்படியே போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடுறோம். ஸோ இப்போ அப்படியே கிளம்புறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 இருக்கும் ஆஃப்டர்நூன். செம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குட்டீஸ்லாம் மழையில் ஆடிட்டு கிடந்துச்சுங்க. பாப்பா ஆரம்பம் தேஷ் குட்டிங்க வா, ஹாய் சொல்லுங்கள், வாங்க இங்கே வந்து ஹாய் சொல்லுங்கள். இல்லையே, விட்டுட்டு தான் போகிறோம். தேஷு வரியா? சரி, ஒரு ரோடு போயிட்டு வாங்க அப்பா கூட. பாப்பா வந்து வீட்டில் தான் விட்டு போகிறோம். அதான் வந்து ஓடி வரா, வண்டியை பார்த்தோன்னே அதான் ஒரு ரவுண்டு அழைச்சிட்டு போயிட்டு விட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பார்த்துக்கோங்க. தேஷு, நீ ஓட்டு கேட்க போறீங்களா இல்லையா? சரி போங்க, அது கோவமாக இருந்தால் எடுத்துகிட்டு போட்டு வாங்க, நம்ம போவோம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து நாங்கள் பைக்கில் போக போகிறோம் அப்படின்னாவே என்னோடய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்த அன்றைக்கி ஒரு பாதை காட்டினேன்ல, அதே மாதிரி இது வேறு ஒரு பாதை எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ தஞ்சாவூர் போகிறதுக்கு. ஸோ இது வந்து மாரியம்மன் கோயில் போகிற வழி. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா மேலா கள்ளக்குடின்னு சொல்லிட்டு ஊர்லாம் வரும். ஸோ அந்த ரூட்டில் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மணி 1:45க்கு மேலே ஆகிட்டுருக்கு ஆஃப்டர்நூன். பட் ஆனால் இந்த டைம்லேயுமே இன்னுமே இன்றைக்கி மேகமூட்டமாக இருக்கிறதுனால பனி வந்து தூரத்தில் அப்படியே வெள்ளையாக மூடி போயிருக்கு இந்த வயல் பகுதியிலலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். நடுவில் நாங்கள் இப்போ ரோட்டில் போகிறோமா, ஸோ 2 சைடும் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணி காட்டுறேன். அப்படியே பாருங்கள். 2 சைடுமே வந்து ஃபுல்லாக வயல்வெளிகள் தான். ஸோ அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கும். அது இல்லாமல் மாட்டு வண்டி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓட்டு கேட்குற டைம் அப்படின்றதுனால நிறைய வந்து டாட்டாய்ஸில் வந்து எல்லாம் ஓட்டு கேட்க போகிறவங்க ஜனங்கள் அது இதுன்னு எக்கச்சக்கமாக போகிற வழி ஃபுல்லாக நாங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். பாப்பா வந்து நாங்கள் இங்கே ஊருக்கு வந்தால் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டுலாம் போகிறதில்ல. ஏன்னா இப்போ எங்களை அவள் வந்து எதிர்பார்க்காம குழந்தைங்க கூட அப்படியே சேர்ந்து விளையாண்டுட்ருப்பா. இன்றைக்கி மட்டும்தான் அடம் பண்ணால் மழை வர மாதிரி இருந்ததுனால விட்டு வந்தாச்சு. ஏன்னா தூவிட்டு இருந்துச்சு காலையிலே. ஸோ அதனால் திருப்பி வரும்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக தான் வந்தோம். ஃபஸ்ட்டு இப்போ மகாராஜா ரெடிமேட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஜீன் ஷர்ட் ஒன்று எடுத்தோம். ஸோ அதுக்கு தான் உள்ளே போயிட்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் டைம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தண்ணி வந்து மவுண்டெயின்லேருந்து கீழே வர மாதிரி அருவி மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியாக வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ, அதாவது பாப்பா வந்து எனக்கு 5 months வயிற்றில் இருந்தப்போ, கன்சீவாக இருந்தப்போ வந்து நான் வேலைக்கு போகிறத வந்து ஸ்டாப் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்மஸ், நியூ இயர், அதுக்கப்புறம் அவங்களோட பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா வந்து நான் தான் வந்து ட்ரெஸ்லாம் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பேன். அவங்க அது மாதிரி எனக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னால் எடுத்து கொடுக்கவே முடியல. ஏன்னா நம்மளுக்கு சேலரி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்து இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமும் இதில் வந்து அந்தளவுக்குலாம் இன்கம் கிடையாது. ஓரளவுக்கு தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட வீட்டு செலவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. ட்ரெஸ்லாம் வந்து நான் எடுத்து கொடுத்ததில்ல. ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ சேலரி வந்து வந்துருச்சுன்னா எப்படியாவது எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். யூடியூப்பில் வந்து சேலரி வந்து எனக்கு இன்றைக்கி தான் கரெக்டாக வந்து கிரெடிட் ஆணுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் கிரெடிட் ஆனோன்னா அப்படியே நாங்கள் வந்து கிளம்புனோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஜாலியாக போனேன். ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்கணும், பிராண்டடாக எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களோட மனசு கோணாமல் அவங்க ஃப்ரீயாக வந்து நிறைய செலவு பண்ணி எடுத்தாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு. எங்களால் வந்து கேக் ஆர்டர் பண்ண முடியல. ஸோ நைட்டு வந்து நியர்பையில் ஏதாவது ஒரு ஷாப்பில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மக்காச்சோளம், நாட்டுச்சோளம். ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு செட்டாக ஒரு கட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 சோளம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2 கட்டு அள்ளி போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ போயிட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமையெல்லாம் இல்லை. அதனால் வர வழியிலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ 2-3 நாளாகவே வந்து ரொம்ப அலைச்சலில் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு ரொம்ப வேலை, நைட்லாம் கூட ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படி நிறுத்துங்க, ஒரு 5 minutes நின்று வேடிக்கை பார்த்துட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம். என்ன இப்போ திருப்பி வீட்டுக்கு போனோன்னே திருப்பி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரீயாக இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படி நின்று அங்கேயே வர வழியிலே ஒரு சோளத்தை எடுத்து பச்சையாகவே அப்படி சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்.
ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மழை கரெக்டாக நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் பாருங்கள் செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. நான் இப்போ பின்னாடி பார்க்க நிற்கிறேன். கொஞ்சம் நேரம் இங்கே வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஹஸ்பண்ட்க்கு எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து காட்டுறேன், கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸை. இன்றைக்கி நைட்டு போகிறோமா இல்லை காலையில் சர்ச்சுக்கு போகிறோமா அப்படின்றதெல்லாம் தெரியலை. இன்னும் பிளான் நைட்டு போகலான்னு வரப்போ வண்டியில் பேசிகிட்டே வந்தோம். கரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழைய போகிற நேரத்துக்கு வந்து மழை வந்துடுச்சு. ஸோ நைட்டு போக முடியுமான்னு தெரியல. நைட்டு மழை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போக முடியாது. ஸோ எப்போ போகிறோம், என்ன பிளானு, இதுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த ப்ளாகில் பார்க்கலாம். பாப்பா வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ தூங்கிட்டு இருந்தா. அவளை எழுப்பி விட்டு அவள் நேராக வந்ததும் இந்த சோளத்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்னு நினச்சா டக்குன்னு வந்து அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா. பேக்கை பார்த்துட்டு எனக்கு கேக் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சிக்கிட்டா. அதனால் வந்து அவளுக்கு வாங்கிட்டு வந்த அக்சசரிஸ்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா காட்டிகிட்டே இருந்தேன். எனக்கு இது வேணாம், அது வேணாம், எனக்கு கேக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு நின்றுட்டு இருந்தாங்க மேடம். ஸோ அப்படியே நான் சமாதானப்படுத்திட்டு உனக்கு நான் வந்து நைட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பில் எடுத்து காட்டி இதுதான் அந்த கேக்குக்கான ஆர்டர் பண்ண பில்லு, நம்ம போய் நாளைக்கு வாங்கிட்டு வரலாம் காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தியாச்சு. பாப்பா வந்து சோளத்தை பார்த்ததும் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சவன். நான் அங்கிட்டு போனதுக்கப்புறமா நைஸாக எடுத்து பச்சையாகவே சாப்பிட்டுட்டு இருந்தா. என்னை பார்த்ததும் டக்குன்னு நல்லா இல்லை, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி என்கிட்ட கொடுக்குறா. பாருங்கள் குறித்து வச்சுருக்கா பாருங்கள் அணில் மாதிரி. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்னோடய ஃபேவரட் குழம்பு காலிஃப்ளவர் பட்டாணிலாம் போட்டு குருமா குழம்பு. அது மாமியார் செய்வாங்க. ஸோ நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. பாப்பாவுக்கும் எனக்கும் ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அது போட்டு ஒரு குழம்பு அப்படின்னா நம்மளுக்கு சொல்லவா வேணும், செம்மையாக வெளுத்து கட்டினேன். அது கூட வந்து பீட்ரூட் பொரியல். ஸோ அதுதான் லஞ்சுக்கு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ஹஸ்பண்ட்க்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் உங்களுக்கு டக்குன்னு எடுத்து காட்டிட்டு உள்ளே வச்சுறேன். இல்லைனா குழந்தைங்கள்லாம் சேர்ந்து எடுத்து விளையாண்டுட்டு கிடக்குங்க. மகாராஜா ரெடிமேட்ஸ் அங்கே எடுத்தது தான். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஜீன், இன்னொன்று வந்து ஷர்ட்டு. ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து இந்த மாதிரி கட்டைப்பையில் போட்டு கொடுத்தாங்க பேக் பண்ணி சூப்பராக. சென்னையில் நம்மளுக்கு சரவணா ஸ்டோர்ஸ் அவ்வளோ பெரிய கடையாக இருக்குது. ஆனால் ஒரு கட்டைப்பை வாங்குறதுக்குலாம் அங்கே அவ்வளோ பெரிய பாடாயிடும், கொடுக்கவே மாட்டாங்க. இங்கே தாராள மனசாக வாரி வழங்குறாங்க. இந்த ஷர்ட்டு தான் ப்ளூ கலர், ஆலன் சோலி அப்படின்ற ஒரு பிராண்டோடது. ஸோ ரெண்டுமே சேம் பிராண்டு தான். ஷர்ட்டு அதுக்கப்புறம் ஜீன் ரெண்டுமே. நார்மலாக ஜீன் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்க்குள்ளே தான் எடுப்பாங்க. ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 600 அந்த ப்ரைஸ். மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு 800 1000க்குள்ளே தான் பார்த்து எடுப்பாங்க. இந்த வாட்டி ரெண்டுமே வந்து நல்ல பிராண்டடாக பார்த்து நல்லா பிடிச்சதாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதை ஷர்ட்டோட ப்ரைஸ் பாருங்கள், 2499 ருபீஸ். 2500க்கு 1 ருபீஸ் நம்மளுக்கு கம்மி. அந்த ஜீன் வந்து பார்த்திங்கன்னா 2899 ருபீஸ். 1 ருபீ இதுலேயுமே பாருங்கள். எதுக்கு இந்த மாதிரி பில்லில் வந்து ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. ரவுண்ட் பண்ணால் அது பெரிய அமௌண்ட்டாக தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாப்பா கிட்ட வந்து கேட்குறேன். வரா இப்போ தான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்போம். நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா, எடுத்து வைக்கலாம். வந்துட்டு பேக்கை இழுத்து பார்த்துட்டு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அடம் பண்ணி எடுத்துட்டா. இப்போ வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock கிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து டிவியில் வந்து எல்லா குட்டீஸுங்களும் சாங்கை வந்து போட்டு விட்டுட்டு ஆடிட்டு இருந்துச்சுங்க. அங்கே என்னோடய நாத்தனார் நிற்கிறா பாருங்கள், குட்டி பாப்பா. அவள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன மாமனார் பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் vlogல காட்டியிருந்தால அவள் வந்து பரதநாட்டியம் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கா. ஸோ அவள் வந்து அவளை செய்ய சொல்லிவிட்டு அந்த சைகையை பார்த்து எல்லா குட்டீஸும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அட்டகாசம் பண்ணிவிட்டு ஒரே ஆட்டம் குதிச்சுட்டு கிடந்துச்சுங்க. இன்னொரு சைடு வந்து பசங்களாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த பலூன்லாம் வந்து ஊதி கட்டிகிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பலூன்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து கட்டி விட சொன்னேன். நான் வந்து 100 பீசஸ் இருக்கக்கூடிய பலூன் பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நேற்று வந்து ஒரு 20-25 பலூன் கிட்ட தான் எடுத்து கட்டியிருப்போம். பேலன்ஸ் அப்படியே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து கட்டி விடுங்கன்னு. ஸோ அதுங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கட்டிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து போகிறப்ப வரப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பலூனாக அதையே எடுத்து ஊதி கட்டி விளையாண்டுட்டு கிடந்துச்சுங்க. ஸோ பேலன்ஸ் இருந்ததை கட்டியாச்சு. ஸோ அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம். பட் ஆனால் டக்குனு குழந்தைங்கள்லாம் என்ன சொல்லிடுச்சுங்களா, நைட்டு 12 மணிக்கு தானே ஏசு வந்து பிறந்தாரு. ஸோ அந்த டைமுக்கு கேக் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், நாங்கள்லாம் தூங்காமல் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்டை விட்டு கேக் எப்படியாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கேக் வந்துடுச்சு. பட் ஆனால் எல்லா குட்டீஸும் ஓடி போய் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் படுத்து தூங்கியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock தான் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே எல்லோரும் தூங்கிடுச்சுங்க.
ஸோ இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் கேக். மேரி கிறிஸ்மஸ் போட்டு இயர் மட்டும் போட்டு மென்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது இது. ஸோ இதுதான் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் கேக்காக கட் பண்ண போகிறோம். 12 மணிக்கு எழுப்பி பார்ப்பேன். எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா கேக்கை கட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா மார்னிங் வரைக்கும் வச்சுருந்துட்டு கட் பண்ணணும். இல்லைனா தேஷும் முடிச்சுட்டு தான் இருக்கா. ஸோ அவள் ஒரு ஆளே போதும் இந்த கேக்கை கட் பண்ணி முழுசாக முடிக்கிறதுக்கு. காலையில் வேறு கேக் தான் வாங்கணும். ஸோ என்ன நடக்க போகுது, நாங்கள் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய், டேக் கேர்.